நிறைய பொண்ணு வாழ்க்கை இருக்கு இருக்கு. இப்போ வந்து யார் அப்படி சொன்னாலும் முகத்துல லைஃப்லேயே அவன் முகத்துல முடிக்க மாட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னா முகத்தை முடிக்கணும். எனக்கு வந்து மனசு கேட்கல. சத்தியமாக வந்து நான் பேசிட்டேன். அதோட அவன் கேட்டான் என்கிட்ட. அதோட நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா நான் வெளியே கேஸ் கொடுத்துருந்தா கேஸ் லிட்டரலி ஒரு பொண்ணு கேஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. போலீஸில் கேஸ் கொடுத்துட்டு சாரி கும்பிடுதுன்னா நீங்கள் வந்து ஏற்றுக்கியா அப்படின்னு கேட்டான். சத்தியமாக இல்லை. அப்போ எப்படி இங்கே பேசினா உன்னை இப்போ மக்கள் எப்படி நினைப்பாங்க? உண்மையிலேயே உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? அப்படி ஒரு பொண்ணு உங்க மேலே கேஸ் கொடுக்குற அளவு பண்ணியிருக்கா, அப்படி எப்படி நீங்கள் மன்னிக்கிறேன்னு கேட்டப்போ எனக்கு உண்மையான ஆன்சர் இல்லை. எனக்கு வந்து சரி நான் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு டைமும் எனக்கு ஒரு டவுட் இருக்குதான் இவனால. எப்படின்னா இவன் வந்து நான் இப்படி தான் ஒரு வாட்டி வந்து நானும் அமைப்பு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நீ தான் காதல் வரையில சிக்க வச்சுட்டேன் ஒரு வார்த்தை. நான் வந்து எப்போதுமே நான் பெரிய பெரிய இது பேசுவேன். அமைதியா உட்காந்து நானும் வந்து சொல்ல வந்து நான் இது பண்ணிருந்தேன். ஒரு ஃபீல்காக தான் வந்து நான் வந்து இருக்கேன் பழகிறேன். வேற எதுக்காகவும் இல்லை. இவ்வளவு பொண்ணு இருந்திருக்காங்க, 20 பேர்ல இவ்வளவு பொண்ணு வந்திருக்காங்க. யார்கிட்ட அந்த ஃபீல் வரல? உங்ககிட்ட தான் வந்திருக்கு. அவரோட கிட்ட கூட அந்த ஃபீல் வரல. ஓகேவா? என்கிட்ட வந்திருக்குன்னா அது ஒரு புனிதமான ஒரு ஃபீல். ஓகேவா? இது வந்து உட்காரும் போது இவன் என்ன சொன்னா, பாரு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி பாரு, இப்படி பண்ணாதன்னு இவ வந்து ஒரு வார்த்தை சொல்றான். நான் நடந்த உண்மைகளை அவங்க கிட்ட பிளேஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான். எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. அப்போ நடந்த உண்மைகளை நம்ம விளையாட்டுத்தனமா சொல்றாங்க. சரி, காதல் வழியில நான் சிக்க வைக்கணும் எனக்கு ஒரு அவசியமே கிடையாது. மச்சான் நம்ம மீடியால வந்து பேசலாம் மச்சான். சாண்டோ கிட்ட பேசுறா. எங்கெங்கயோ போறேன். நான் இப்ப வந்து மெயினா பேசுறது வந்து ஃபேமிலி எதுக்கு வராங்கன்றத பத்தி தான். இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உள்ள கூட்டனா நான் வந்து மனுஷனா இருக்க மாட்டேன். அதான் நான் சொல்றேன். நீ ஃபேமிலி கூட்டி எதனா கூப்பிட்டு நான் ஃபேமிலி கூட்டிட்டு பாருங்க. ஐ வாண்ட் டு நோ அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியறதுக்கு தான்டா. ஒண்ணுமே கிடையாது. நடந்து போச்சு. நீ மெச்சூர்ட். நீ அடல்ட் 29 இயர்ஸ் ஆகுது உனக்கு. 32 ஆகுது. புரியுதுடா. இங்க வந்து இது வந்து நான் வந்து புரிய மாட்டேங்குது. கேட்டா வந்து ஃபேமிலி உள்ள கொடுக்கறதுக்கெல்லாம் ரூட் போடல. அன்னைக்கு பேசுறது நானே சொன்னேன் தப்புதான். அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணால அவனுக்கு சாண்ட்ராய்ட் இவன் வந்து கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா. அதனால தான் அந்த மாதிரி யோசிச்சேன். படிப்பா இங்க வந்து ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் அண்டர் பெல்ட் அடிக்க மாட்டேன். இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் அப்படி பண்ண அவன் மேல நான் இதுவும் சொல்றேன். இந்த ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் எலிமினேட் கூட ஆனாலும் ஐ பி வெரி மச் ஹாப்பிடா. நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த வைப் வரதுனால ஐ எம் நாட் ஏபிள் டு. எனக்கு இந்த ஃபீலிங் தான் வந்து டாமினேட்டா இருக்கு. போனா கூட பரவாயில்ல. எஸ் ஆஃப் கோர்ஸ் எனக்கு அப்படிதான் ஆகுதுடா. கூட பரவாயில்ல. என் ஃபேமிலி இது ஏன் ஒயர் பெயின்லெஸ். எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றேன். ஃபீலிங்ல வந்து 2 பேர் பழகுறோம். இது நான் வந்து ஃபேமிலிக்கு சொல்லணும். எலிமினேட் ஆகி போறா கூட பரவாயில்ல. அந்த ரேஞ்சுக்கு எடுத்து போறேன். ஒரு பொண்ணோட வரவங்க